ஒரு நாள் கன்னடத்துக்காரன்னாரு, ஒரு நாள் தெலுங்குக்காரன்னாரு, ஒரு நாள் வந்து குஜராத்தின்னாரு, எல்லாம் சொன்னாரு. ஆனா அந்த மலையாளத்துக்காரன் மட்டும் சொல்லலையே, அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. அவருக்கு வேற சாப்பிட்டுட்டாரு அதுல. வேற லாங்குவேஜ் பேசியிருந்தீங்கன்னா அதுவும் சொல்லியிருப்பாரு. அவங்க வேற எல்லாம் மொழி தெளிவா பேசுங்க. இருக்காங்க. நீங்க தான் இப்படி மாத்தி மாத்தி பேசிக்கிறீங்க. நான் மேல ஒண்ணு போட்டிருக்கேன் பாருங்க. வரலடா. அம்மா உணவகங்களை புதுப்பித்து சீரமைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் உத்தரவு. இவனுக்கு அம்மா உணவுகளை அடிச்சு ஓடிச்சானுங்க. அண்ணன் அம்மா உணவகத்தை சீரமைக்க மாண்புமிகு உத்தரவு. நன்றி. மொத்தமா அதிமுகவை கருவறுக்கணும்னு முடிவு எடுத்துட்டாரோ? எப்பா அடி வரைக்கும் போய் கேலி பண்ணிட்டாருப்பா. அதிமுக ஓட்டு இனிமே அதிமுக போக கூடாது. இன்னொன்னு அந்த உழவர் சந்தைன்னு ஒண்ணு இருந்தது, டிஎம்கே அந்த கலைஞர் கொண்டு வந்தது இருக்கா இன்னும் தமிழ்நாட்டுல? இருக்கு இருக்கு, நல்லா இருக்கு. அதுவும் கொஞ்சம் சீரமைச்சா நல்லா இருக்கும். அது ஒரு நல்ல திட்டம் அது. அன்பு என்ன அண்டாக்குள்ள போயிட்டாப்ல, என்ன சவுண்ட் வர மாட்டேங்குது? கேக்கலையா? இல்ல இவனுங்க இனிமே குதிப்பானுங்களே இவனுங்க திமுக காரனுங்க. அது எப்படி அம்மா உணவகத்தை திறக்கலாம் அப்படின்னு வருவாங்க பாப்போம். இன்னும் போட்டிருப்பாங்களே, அம்மா போட்டிருப்பாங்களே. அம்மா உணவகத்தை திறறாரு, அப்ப அதிமுகவோட கூட்டணி வைக்க போறாரு அப்படின்னு வருவாங்க. இல்ல ஆமா அதிமுக கூட்டணி கொடுத்து கேபினெட்ல எது தர போறாரு அது. இல்ல அன்பு, இதே உங்களுக்கு மேலால உங்களுக்கு புரியல என்னமோ, இது ரொம்பவும் டீப்பான திட்டம். இத ஒன்ன உருப்படியா பண்ணாலே போதும், நிறைய நல்ல பேர் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது உதவி பண்ற திட்டம் அது. இடையில சொதப்பிட்டாங்க டிஎம்கே வந்து. ஏடிஎம்கே கருவருக்குன்னு முடிவு பண்ணிட்டாரு போல இருக்கு. ஏடிஎம்கே ஓட்டா மட்டும் வந்துரும். ரமணமுத்தன இந்த டைம் முக்கியம், ரமணமுத்தன டைமிங் முக்கியம். இது இந்த கரெக்டான டைமிங் இது. ஆமா நாளைக்கு ஏதோ இருக்குல்ல, ஏதோ அவங்க சைடு ஏடிஎம்கே சைடு சட்டிக்குள்ளார 10 கல்ல வெளியில சாப்பாடு வேலை சவுண்ட் வரும்னு சொல்லி ஒரு கல் எடுத்து வெளியே கொடுக்குறோம். அந்த கல்லர் சவுண்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறியா என்ன? இவரு வேற புரியாமையே பேசுற. சட்டி குழுக்கள் இந்த பழமொழியே புரியலையா அஜய் உனக்கு? புரிய வைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா. நான் இப்பதான் தூங்கி எந்திரிச்சிருக்கேன், சரிங்களா? புரியுற மாதிரி சொல்லுங்க. அம்மா உணவகத்தை ஃபுல்லா கண்டினியூ பண்ண சொல்லிட்டாரு அண்ணன். அம்மா உணவு ஃபுல்லா கண்டினியூ பண்ண சொல்லிட்டாரு. என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பண்ண சொல்லிட்டாரு. 400 கடை இருக்குன்றாங்க. ஆனா நான் பார்த்தது 4-5 கடை தான் பார்த்திருப்பேன் சென்னையிலே. மொத்தமா நிறைய கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. இல்ல எங்க மாமியார் வீடு இங்க தெரு முக்குல ஒரு அம்மா உணவகம் இருக்கு, பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு. அது க்ளோஸ் பண்ணி 1.5 வருஷம் ஆகுது. 1.5 வருஷம் இல்ல, 5 வருஷம் முன்னாடி வரைக்கும் க்ளோஸ் பண்ணி தான் இருந்தது. அது ஒண்ணு அப்படியே தான் இருக்கு. பாப்போம். இதை நான் அப்படியே படிக்கிறேன். தமிழ்நாடு தற்போது பெருநகர சென்னை மாநகராட்சி மூலம் 383 உணவகங்களும் மற்ற மாநகராட்சிகள் நகராட்சிகள் மூலமாக 237 அம்மா உணவகம் செயல்பட்டு வருகின்றன. சமீப காலமாக இவ்வுணவகத்தில் அளிக்கப்படும் உணவு வகைகள் தரம் மற்றும் சுவை திருப்திகரமாக இல்லை என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா உணவகங்களுக்கு தேவைப்படும் உள்கட்டமைப்பு வசதி மேம்படுத்தப்படும், சமையல் உபகரணங்களை உடனடியாக கொள்முதல் செய்யுமாறும் சுவையுடன் கூடிய தரமான உணவு வகைகளை தங்கு தடையின்றி பொதுமக்களுக்கு வழங்கவும் ஆணையிட்டுள்ளார். இந்த மறுசீரமைப்புக்கு பொருள் கொள்முதல் செய்வதற்கு மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் பொது நிதியிலிருந்து செலவினங்களை மேற்கொள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். அதான் பொது நிதியில இருந்து எடுத்துக்க சொல்லிட்டாரு. அது வந்துடும், இனிமே க்ளோஸ் ஆனது எல்லாத்தையுமே திறந்துருவாங்க. ஏன்னா இவனுங்க ரிப்போர்ட் பயந்துகிட்டு கொடுத்துருப்பானுங்க. அதனால இப்ப க்ளோஸ்ல இருக்கிறது எல்லாத்தையுமே மறுசீரமைப்பு பண்ணிடுவாங்க மோஸ்ட்லி. சேமோட அக்செப்ட் பண்ணியா டோல்டு? நவீன் தான், நவீன் இந்த டைட்டில் எடுக்க போட்டிருக்கேன். சேமா உங்களுக்கு தான் போட்டிருக்காங்க. நீங்க தான் 2G ஸ்பேஸ்ல போய் பேசிட்டு இருந்தீங்களாமே எவ்வளவு நேரம்? ஆமாமா, ரொம்ப நேரம் அங்கதான் பேசிட்டு இருந்தோம். சேமா ப்ரோ, நம்ம இது போட்டாலும் சொல்லிட்டு இல்ல காங்கிரஸ் நிறைய சப்போர்ட் பண்ணாரு சேமா. ஆனா இடையில கேப் அடிச்சிட்டாரு, பேக் அடிச்சிட்டாரு. ரொம்ப ஓரம் உள்ள போனா அவங்கள பிடிச்ச. நீங்க என்னவோ யோசிய கட்சி மாதிரி, நீங்க அயோக்கிய கட்சி தாங்க.
ஏதோ எங்களுக்கு வேற வழி இல்ல, இடையில இடையில ஆப்ஷன் இல்லாம உங்களை சேர்த்து வச்சிருக்கோம். ரொம்ப எல்லாம் பேசக்கூடாது. ஓ சும்மா இரு ஓஜி. எங்களுக்கு ஒரு 5 அண்ணனே இன்னைக்கு கோட் சூட்ல சீட் அண்ணன் நல்ல தேவைப்படுது. மனுஷனுக்கு நல்ல பாத்தீங்கன்னா கேரளால ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து உங்களை அங்க அடுத்து எங்களுக்கும் உங்களுக்கு தான் போட்டி பாத்துக்கிடுங்க. யாருக்கும் கேரளால எங்களுக்கும் உங்களுக்கு தான் போட்டி. அப்புறம் ஆமா, நேத்து நிறைய இடத்துல என்னமோ பொதுக்குழு கூட்டின மாதிரி நிறைய நியூஸ்ல படிச்சேனே. தாவேக்காது நிறைய அந்த இடுக்கி பாலக்காடு அந்த மாதிரி நிறைய பேர் பொதுக்கூட்டம் கூட்டிருந்தாங்கன்னே. நான் முரளி தாவேக்கா ப்ரோ, ஆமா 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 முரளி ப்ரோ, நீங்க இந்த நியூஸ எங்க படிச்சீங்களான்னு தெரியல. திருநெல்வேலி கலெக்டர் ஏதோ இது வாங்கிட்டாரு. இந்த போஸ்ட் கம்பில எல்லாம் பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க இல்ல, கேஸ்ட் பெயிண்ட், அதெல்லாம் பிளாக் கலர்ல அடிக்க சொல்லி எல்லாம் உத்தரவிட்டிருந்தாங்க. அதெல்லாம் படிச்சீங்களா? நியூஸ்ல பாத்தீங்களா? இல்ல பாக்கலையா? எப்பயா? அதெல்லாம் வந்துச்சு, கலெக்டரே உத்தரவிட்டிருந்தாரு. என்ன பெண்ணுல இருந்து ஏதோ அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. விலகிறேனா இந்த தோல்விக்கு நாங்க தான் காரணம். இல்ல 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 இருங்க அரசியலை நான் விட்டு படிக்கிறேன். விலகிறேன்னு, அரசியலை விட்டு விலகிறேன்னு சொல்லி போய் போட்டிருப்பாங்க அநேகமா. பாருங்க, இருங்க இருங்க நான் ஃபுல்லா இப்பதான் பாக்குறேன், படிக்கிறேன். இல்ல அப்படி சொல்லல. ஏன்டா இவ்வளவு பெரிய இதுல ஓடாத வண்டி ஆடா இப்படிக்காண்டு எலுமிச்சம்பத்துல ஓட போகுது, ஆட்சி மயிரை ஒழுங்கா பண்ணிருந்தா என்ன தோற்க போறீங்க. Pen speculation regarding the availability considered this ஓ, இன்பனையா ஏதாவது போடுறானா இன்பனையா வரப்போறான்னு சொல்லி ஒரு இருக்கும் பாருங்க. அதுல இன்பனையா இருக்கும், பேர் இருக்கும் பாருங்க. நாங்க உங்க கருத்தெல்லாம் கேட்கிறோம், கேட்டுட்டு நல்லா ஒர்க் பண்ணுவோம். இனிமே எக்ஸ்பெக்டேஷனை வந்து இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணுவோம், ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடந்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற ஒண்ணும் சொல்லல. அதான் அவங்க தொடர்றதான் போறாங்க. நாங்க என்ன மூட மாட்டோம். கொடாடியில உருண்டு என்ன பண்ண, கோயில் வாசல்ல எல்லாம் உருளணும். இங்க நம்ம கிட்ட சொல்லி இருந்தேன், அங்க போய் அவன் மாமனார்லாம் கன்வின்ஸ் பண்ணணும். அம்மா உணவகத்துல சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பீஃப் பிரியாணி எல்லாம் கிடைக்குமாடா? சாம்பார் சாதம், தயிர் சாதம், தக்காளி சாதம் அதான் கிடைக்கும். நீ கொடுக்குற 1,000 ரூபாய்க்கு உனக்கு பீஃப் பிரியாணி வேற போடுறாங்க. 5 ரூபாய் தான் அது. 5 ரூபாய் இப்ப 10 ரூபாய் இருக்குன்னு நினைக்கிறேன். தக்காளி சாதம் 10 ரூபாய்னா 50 ரூபாய்க்கு தம்பி 30 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி கொடுங்க. நாங்க வந்து இதா கேட்கலையா? தக்காளி சாதம் நீ 10 ரூபாய்க்கு கொடுக்கும் போது 30 ரூபாய்க்கு ஒரு நாள் சிக்கன் பிரியாணி கொடுக்க முடியாதா என்ன? கொடுக்கலாம்டா. டாடா பிரியாணி தான் கொடுப்போம். நீ சொல்ற மாதிரி நீ ஏங்க அது பியூர் வெஜ் தானே. அந்த காடா பிரியாணி தான் உண்டு. ஏய் அதெல்லாம் வெஜ் தானே போடுவாங்க. ஒரு இங்க பாரு, ஒரு ரோட்டு கடை ஹோட்டல்ல வந்து 100 ரூபா வந்து சிக்கன் வெஜ் மட்டும் தான். சாம்பார் சாதம் 10 ரூபா. இது சாம்பார் சாதம் நீ இருக்கானா? நீ தமிழ்நாட்டுல இருக்க, பாகிஸ்தான் போங்க. அவங்க ஊபி மாதிரியே பண்ணிருக்காங்க ஓஜி. ஊபிஸ் அவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க இருக்கானா? நீ கிளம்பு, ஊருக்கு கிளம்பு. கோரிக்கை வைக்கிறோம் தம்பி, சிக்கன் பிரியாணி 30 ரூபா அம்மா உணவகத்துல கொடுக்கறது கோரிக்கை வைக்கிறோம். காக்கா பிரியாணி 30 ரூபாய் கொடுத்துட்டு நீ லெக் பீஸ் சின்னதா இருக்குன்னு வேற சண்டைக்கு வருவ. அதையும் நாங்க வணக்கம் அனைவருக்கும். உங்களுக்கு தான் பேச. டியூட் வணக்கம். என்ன டியூட் சொல்லுங்க டியூட், ரொம்ப நாள் ஆச்சு. 30 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி கவர்மெண்டால கொடுக்க முடியாதா அம்மா உணவகத்துல? நீ என்ன பிரியாணி கேக்குற? இட்லி வச்சுதான் கம்யூனிசமே சொல்லி கொடுத்துருக்காங்க, நீ என்ன பிரியாணி கேக்குற? டியூட் ஏதாவது சொல்றாரு. டியூட் சொல்லுங்க. அவர் போயிட்டாரு, அவர் பேசுறதுக்கு வந்தாரியா? இல்ல எனக்கு ஆக்சுவலி அந்த முதல்வர் 10ல டியூட் இருந்தாரு பத்தி அந்த எஸ்எஃப்ஐல. பக்கத்துல இருந்தாரு, அதான் டியூட். அந்த சம்சீர் பக்கத்துல இருந்தாரு டியூட். அதான் டியூட். சொல்லுங்க டியூட். நான் அந்த கடைசில குட்டி பையன் தான் டியூட்னு நினைச்சேன். ஏதோ அந்த எம்எஸ் பாஸ்கர் மாதிரி தலையில கட்சி கட்டிட்டு வந்தாரு. பின்னாடி கண்ணாடி போட்டிருந்தாரு இல்லையா ஒருத்தர், அவர் தான் டியூட். டியூட் வந்து இந்த பூமன்கள்லாம் இருக்கிற தாமு ஏகா சார்லாம் தான் இருக்காரு.
அதுல இருந்து இல்ல போய் சந்திச்சா நீங்க டியூடு பார்க்க வாய்ப்பு இருக்கு. நான் டியூட வந்து எப்படி இமேஜின் பண்ணி வச்சிருக்கேன்னா, அந்த தமிழ் படம் ஒண்ணுல வந்து 4 பேர் இருப்பாங்கல்ல, அதுல எம்எஸ் பாஸ்கர் இருப்பார்ல, அப்படிதான் நான் இமேஜின் பண்ணி வச்சிருக்கேன். காட்டுதான். ஒரு ஜோக்கு அன்பு என்ன எப்படி ஆக்சுவலி இமேஜின் பண்ணிருப்பீங்க? மனோபாலா மாதிரி. ஐயோ இல்ல அந்த வடிவேல் காமெடியில பேங்க்ல உட்காந்து ஒரு தாத்தா கதை சொல்லிட்டு வரல, நீ ஏன் நீ பாட்டின டியூட ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க. டியூடு வரது ஏரியா அவர் வந்தோன்னு சொல்லுங்க. பாவம் டியூடு வந்தோன்னு சொல்லுங்கன்னு வேற சொல்றேன் பாரு. வன்மை முடிச்சு. ஆமா, அவர் வந்தோன்னு சொன்னீங்கன்னா அவர் பதிலாக சொல்லுவாரு. இப்ப நீங்க கிண்டல் பண்ணீங்கன்னா என்ன எனக்கு புரியல. ஓ, பெண்ணுக்கு ஃபவுண்டர் சபரிஷன் தானா? ஆமா, என்ன சேமா இது என்னமோ தெரியாத மாதிரி எனக்கு புரியலையே. சும்மா நடிக்கிறீங்களா சேமா? இந்த ஊபிஸ் காலையில இருந்து சாயந்தரம் பிடிச்சு கடிச்சு இருக்காங்க. பொண்டாட்டி காசுல சாப்பிட்டா அப்படின்னு. எனக்கு சபரிசன் வேற ஞாபகம் வருது. சபரிசன் எப்படி சொல்லுவாங்க? சபரிசன் யாரு காசுல சாப்பிடுறேன்? பொண்டாட்டி காசுல சாப்பிடறானா இல்ல மாமனார் வீட்டுல உட்காந்து சாப்பிட்டு இருக்கானா? கையில 20-30 கோடி. வாழ்த்துக்கள் தோல்டு. இல்லடா, அந்த சாந்தனு நீங்க பெரியார் எல்லாம் பேசிட்டு பொண்டாட்டி காசுல சாப்பிடுற விடிங்க அன்பு வேணாம் விடிங்க. அப்புறம் சபரிசன் வந்து யாரு மாமியார் காசுல சாப்பிடறானா? மாமியார் காசு தெரியாது, மாமனார் காசு. ஆனா மாமனாருக்கே காசு கிடையாது. பிரசாந்த் எல்லாம் பாத்துட்டு வந்திருக்காரு அண்ணனை. பிரசாந்த் எதுக்கு பாத்தாரு நீங்க? யாரு? எந்த பிரசாந்த்யா? நம்ம பிரசாந்த், ஹீரோ பிரசாந்த் ஆயா. என்னடா கருப்பு படம் ஹிட்டாடா? திங்கக்கிழமை வந்து கருப்பு படம் ஹிட்டாயா? வந்து நல்ல ஹிட்டா. ஓ, படம் நல்லாதான் இருந்தது. பூமர்ஸ்க்கு எல்லாம் பிடிக்கல. பூமர் கருத்துகள் சொல்லியிருக்காங்க. ஆமா ஆமா, உண்மையா படம் நல்லாதான் இருக்கு. கருப்புனே சூர்யாவுக்கு எலிவேஷனா இருக்கானா, இடையில பூமர் கருத்துகள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன படம்? கருப்பு கருப்பு இந்த கீழே முரளி ப்ரோ இவங்க நீங்க உங்க கருத்து என் கருத்தும் கொஞ்சம் சிமிலர் தான். இந்த படத்துல நீ தியேட்டர் மூவ்மெண்ட் தான். நான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். இல்லண்ணா படமா நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த பூமர் கருத்துக்கள் அப்புறம் அந்த இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம். அப்புறம் ஒரு பாட்டை தூக்கி நல்ல பாட்டை பிரசாந்த் எதுக்கு போனாருன்னு சொல்லி கேள்வி. நீங்க கருப்பு படம் நல்லா இருக்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டீங்க. பிரசாந்த் எதுக்கு போனாருன்னு கேள்வி. கருப்பு படம் நல்லா இருக்கு. நான் போன் பண்ணி கேக்குறேன். நான் கேக்குறேன், போன் பண்ணி நான் போய் கேக்குறேன். அவரை ஷமீர்னு ஒரு ஐஏஎஸ் போட்டிருக்காங்கல்ல, யாரு தெரியுமா சேமா உங்களுக்கு? எந்த டிபார்ட்மெண்ட்? இதுக்கு போட்டிருக்காங்க, சென்னை மாநகராட்சி ஆணையரா போட்டிருக்காங்க. அதான் கேட்டேன். சமீரன் சமீரன் சமீரா ரெட்டி தம்பியா இருப்பார். செயலாளர்னா என்ன ப்ரோ? செயலாளர்னா செக்ரட்டரியா? செக்ரட்டரி தான். ஏன் இல்ல இது டிரான்ஸ்போர்ட்டுக்கு மாத்திருக்காங்களா நம்மள செக்ரட்டரியா? எல்லாத்துக்குமே மாத்திட்டாங்க. சென்னை மாநகராட்சி மேயர்ல இருந்து எல்லாத்துக்குமே மாத்திருக்காங்க. எல்லாரையும் மாத்திரம் இப்ப இல்லன்னா எப்ப? நல்ல ஆளா வந்திருக்காரான்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும் தான் ஒரு ஆர்வமா இருக்கு. இந்த அதிகாரிகள் எல்லாம் எப்படி என்ன பேக்ரவுண்ட்? ரத்தன் பண்டிட் பிளேஸ் காலியா இருக்கா? ரத்தன் பண்டிட் பிளேஸ் காலியா இருக்கான்னு சொல்லுங்க. என்ன யாராவது ரெக்கமெண்ட் பண்ணுங்க, போய் சேர்ந்துக்கிறேன். ரத்தன் பண்டிட்ல நாங்களே விட மாட்டோம். அவர் ஜோசியம் சொல்ல தெரியுமா? ரமணமூர்த்தி என்ன ஜோசியம் தெரியுமா? ஜோசியம்லாம் வேற. அவர் பாசிட்டிவா அவரு நெகட்டிவா பேசுவீங்க. 2012 பேட்ச். அவரு முன்னாடி டிஎன்எஸ்பி மேனேஜிங் டைரக்டர் அந்த ஹவுசிங் போர்டு. அப்புறம் மிஷன் ஜல்ஜீவன் சமீரன். ஆமா, அப்புறம் ஜல்ஜீவன் மிஷன் டைரக்டரா இருந்திருக்காரு. ஓகேவா? இப்ப அதுக்கப்புறம் இது வாட்டர் பாடியில இருந்திருக்காரு, வாட்டர் சப்ளைல TWADல இருந்திருக்காரு. இப்ப கார்பரேஷன் போட்டிருக்காரு. இப்பதான் அப்டேட் ஆயிருக்கு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அவர் நல்லவரா கெட்டவரா? ப்ரோ என்ன ப்ரோ புசி ஆனந்துக்கு போட்டிருக்க சேர்ல குஷனை காணா, வெறும் இந்த சேர்ல போட்டு குறை வச்சுட்டானுங்க. பேர் என்னையா? ஐயோ அந்த பிளாஸ்டிக்ல ஒண்ணு கட்டுவானுங்களே, அந்த சேர் ப்ரோ. உண்மையிலே ப்ரோ நீங்க பாருங்கயா, அண்ணன் இந்த சேர்ல உட்கார்ந்து அப்படி சொன்னீங்க. அண்ணன் வேலைக்கு போற மக்களுக்கு மினிஸ்டருக்குல அந்த சேர் தான் கொடுப்பானுங்களோ, அந்த கயிறு கட்டின சேரு.
அதெல்லாம் மேட்டரே இல்ல. அண்ணன் வேலை பாக்குறாங்க பாருங்க. அண்ணன் வந்து புயல் வேகத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு. தூக்கம் வந்துடக்கூடாது. குஷன் வச்ச சேர் வந்தா ஆனா அன்பே கையெழுத்து போட ககன்தீப் சிங் பேடியை வந்து நகராட்சி துறையில போட்டிருக்காங்க. சொல்லுங்க சேமா. எங்க ஊர் கலெக்டர் நல்ல மனுஷன், நல்லா செய்வாரு. ஓகே, சந்தோஷம் எனக்கு. ஆக்சுவலி அவரு உங்க அண்ணன் தான் கையெழுத்து போடும்போது பக்கத்துல ஏதோ வச்சு போட்டு இருந்தா பாத்தியா தலிஃப்? ஆமா, ஏதோ இது அம்மன் போட்டோ வச்சிருந்தாரு பார்த்தேன். எந்த போட்டோ அதெல்லாம் அது அவரோட நம்பிக்கை. நீங்க வந்து எல்லாத்துலயும் திணிக்க கூடாது. அமைச்சர் பதவி கொடுத்தது இல்ல இல்ல, எனக்கு ஒன்னே அமைச்சர் பதவி கொடுத்தது அண்ணன் போட்டோ பாக்கெட்ல வைக்கலையா? அப்படி நெஞ்சில உங்க கருப்பு சட்டையை வந்து வெளியே வச்சுக்கோங்க. நீங்க வந்து அண்ணன் கிட்ட எல்லாம் வேண்டாம் ப்ரோ. போட்டோவா வச்சிருக்காரு ப்ரோ, சாமி போட்டோவா மேல வரிசையா அடிக்க வச்சிருக்காரு. இல்ல அதை விடுங்க, அண்ணன் போட்டோ எங்க நெஞ்சில இருக்குல்ல? அண்ணன் போட்டோ வச்சுக்கோங்களே. உள்ள போனா முதல்ல எல்லா ஆபீஸ்லயும் அண்ணன் போட்டோ தான் இருக்கும். அண்ணன் இது ஆனந்தன் ஆபீஸ் போனா ஃபர்ஸ்ட் அண்ணன் போட்டோ தான் இருக்கும் போகுது. ஓகே, இத ஒரு ஊபிக்கே உண்மையிலே புசிய பாக்கும்போது கொஞ்சம் இதாதாங்க இருக்கு எனக்கு. ப்ரோ இருங்க ப்ரோ, நான் புசிய பத்தி லேட்டா சொல்லிக்கிறேன். 2 வார்த்தை மனசுல உள்ளது. சார் கைபிடியில கூட குஷன் இல்லைங்க, மரக்கட்டையை கொடுத்துட்டானுங்க புசி சேர்ல. அவர் கொஞ்சம் மோட்டோவா இருக்காரு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும், காத்து நாள் இதெல்லாம் நீங்க பேசி பாருங்க. ஆதவ காசை வாங்கிட்டு வண்ணத்துக்கு இருக்காதீங்க. அமைதியா போங்க. இது முரளி காரைக்குள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டெபாசிட் போச்சு போல இருக்கு. 14% தான் ஆயிருக்காங்க நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமா. அன்பு அந்த கூடான ஃபுல்லா காலி ஆயிடுச்சு பாத்தியா? நேற்று இவங்க ஃபுல்லா வந்து சேர்ந்துட்டாங்க. சேதுபதினு ஒருத்தர் இருப்பாரு, தெரியுமா உனக்கு? கவுன்சிலரா இருந்தார்ல? தெரியல எனக்கு. காட்டு தலைவாசல் அவங்க எல்லாருமே, அதாவது திமுக அதிமுக 2 கூடாரமும் காலியா. குணசேகரன் மட்டும் தனியா நகர செயலாளர், பாவம் அவர் மட்டும் தனியா இருக்காருயா. ஓ என்ன டிஎம்கே ஐடிங்க என்ன நம்ம கேண்டிடேட்டோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க போல சிறப்பா. பைத்தியகாரமே, 12 விடுங்க. அது என்ன பை இன்ஸ்கோப்னு அதான் பை இன்ஸ்கோப்னு ஏதோ பண்ணிருக்க போல. ஃபேக்ட் செக். அவங்க ஒரு லூசா இருப்பாங்க. அத சொல்றீங்க. பிரெட் சாப்பிட்டாரா? பிரெட் சாப்பிட்டாருன்னு ஒரு இது போட்டுட்டு இருக்காங்க ப்ரோ. பிரெட் சாப்பிட்டாரு. இட்லி வந்து கரெக்ட். நான் பார்த்தேன், இட்லி சாப்பிட மாட்டாரா? இட்லி வந்து கார்போ என்னமோ போட்டுதானே, என்னமோ போட்டுதாயா இட்லியும். நீங்க டிபன் பாக்ஸ் வச்சீங்க, நாங்க இட்லி வச்சிருக்கோம். காலி ஆயிட்டு இருக்கு ப்ரோ இட்லி. நீங்க டிபன் பாக்ஸ் அது வேற பிரெட் சாப்பிடுறீங்க. காமிச்சிருக்கோம். எனக்கு என்னன்னா ரமணமுத்தின இப்படி இறங்கிட்டானுங்க அவனுங்க. இப்பெல்லாம் மக்கள் இதெல்லாம் பார்த்தானுங்கன்னா சிரிச்சிட மாட்டானுங்களா? ப்ரோ சீரியஸான டிப்ரஷன் இது ப்ரோ. இல்லண்ணே, இப்ப இன்னைக்கு அவர் வந்து நினைச்சேன்னாக்க ஸ்டாலின் ஐயாவுக்கு ஒரு 100 சல்யூட் வை. ஏன்னாக்கா இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு 15 வருஷம் உருட்டி இருக்காரு. அவர் ஒரு இந்த உண்மையில இவனுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு கட்சி நடத்தி இருக்காரு. அதுவே எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. உண்மையிலே பரவாயில்ல, நீங்க சொல்ற கரெக்ட் தானே ரமணமுத்தின. இவனுங்கெல்லாம் வச்சுட்டு கட்சி நடத்தி இல்ல, எனக்கு சிரிப்புதான் வருது. பெரம்பூர்ல ஏதோ ஒரு இடத்துல வந்து சுத்திக்கிட்டு 1.5 கிலோமீட்டர் சுத்திக்கிட்டு ஸ்கூலுக்கு போறாங்களாம். அதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு போல அண்ணன். அதுதான் அங்க பறக்குது. இவனுக்கு வந்து போய் பிரெட் சாப்பிட்டு 30 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு அதுதான் ஹைலைட் ஆயிட்டு இருக்கு. இவனுக்கு போய் பிரெட் சாப்பிட்டதெல்லாம் பேசிக்கிட்டு. ஐயோ எனக்கு புரியல, இவனுக்கு யாரா நீங்க, புரியலப்பா. உண்மையிலே நல்லா இருங்கடா, நீங்க இப்படியே இருங்க. முரளி சொல்றது கேளு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பீகார் கேங் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுல 10 பேரை உருவிட்டாங்க. 10 பேரை உருவிட்டு அவங்க என்னென்ன பண்ணாங்களோ அதெல்லாம் நீங்க காப்பி பண்ணி, ஒருத்தன் பெண் மீடியான்னு ஒருத்தர் ஆரம்பிச்சாரு, இன்னொருத்தவங்க ஐடிவிங்களை ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பிரசாந்த் கிஷோரா 90% காப்பி, 50-60% காப்பி பண்ணாங்க. பிரசாந்த் கிஷோர் அது எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், எதிர்கட்சியா இல்ல. புரியுதா உங்களுக்கு? அது எலெக்ஷன் அப்படி கிடையாது முரளி. பிரசாந்த் கிஷோரோட வேலை என்ன நினைச்சிட்டு இருக்க? மெதுவா உள்ள நுழைஞ்சு ஒரு கட்சியை குலைச்சு விட்டுட்டு போயிடுவான். அந்த கட்சி 10-12 வருஷத்துக்கு அப்புறம் உடையும், வீக் ஆகும். புரியல உனக்கு? அதான் பிரசாந்த் கிஷோர் கொடுத்திருக்க டார்கெட்டே அதுதான். அவன் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு போனான் 8 வருஷத்துக்கு முன்னாடி. அது எப்ப உடஞ்சிருக்கு? இப்ப உடஞ்சிருக்கு. அதே மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி டிஎம்கே குள்ள போனா, இப்ப வந்து டிஎம்கே வந்து ஆட ஆரம்பிச்சிருக்கு. அவன் எங்க போறானோ எல்லாத்தையும் ஆட்டி விட்டு போயிருவான். அவனுக்கு என்னன்னாக்க டிஎம்கேவா ஆட்டி விட்டாங்க, பிஜேபி வந்துரும். ஆனா அன்எக்ஸ்பெக்டடா டிஎம்கே ஆடுறதுக்கு பிளான் பண்ணாங்க, நான் டிவிகே வந்துருச்சுங்க.
இல்ல இப்ப டிவி கேட்க ஆட்ட முடியாது இல்ல, அவன் தான் வரலையே, திருப்பி விடலையே அண்ணன் உள்ள ஒரு தடவை தானே, அதோட விடலையே உள்ள. அப்படி இல்ல, அதாவது டிஎம்கே ஆட்டினாக்க ஏடிஎம்கே வந்து நினைச்சிட்டு ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் போட்டாங்க. ஆனா இப்ப என்னாச்சு, டிஎம்கே ஆடும்போது டிவிக்கே உள்ள நுழைஞ்சிருச்சு, அவங்களோட பிளான் ஃபெயில் ஆயிருச்சு. இப்ப கரெக்ட். இல்ல இல்ல, பிரசாந்த் கிஷோர் டிவிக்கே ஆட்ட தானே பார்த்தாரு, ஆனா அண்ணன் வரலையே, உடலே ஃபர்ஸ்ட் ஒரு தடவை இதுவாயிட்டாரு. ஓகே இனிமே இவனை சேர்க்கக்கூடாது பக்கத்துல முடிவு பண்ணிட்டாரு. அவன் உட்காந்து எலிவேஷன் கொடுத்துட்டு இருக்கான் பீகார்ல, நீ என்ன மாத்தி பேசிட்டு இருக்க? அண்ணன் பக்கத்துல சேர்க்க மாட்டாரு, நீங்க கவலைப்படாதீங்க சேமா. அவன் உட்காந்து அவனோட அபிஷியல் அந்த கிளப் எல்லாமே எலிவேஷன் கொடுத்துட்டு அப்பப்ப கம்யூனிசம் பேசுற, அப்பப்ப திராவிடம் பேசுற, இது கூட புரியலையா? எங்க பச இருக்கும் அங்க ஒட்டிக்கிற ஆளுங்க அவங்க எல்லாம். எவன் ஜெயிப்பானா? இல்ல ஜெயிக்கிறதுக்கு இல்ல முன்னாடி அவன் ஜெயிக்கிறதுல இருந்தே நான் பாத்துட்டு இருக்கேன். ஓகே அவனோட சேனா, அந்த பிரசாந்த் கிஷோர் சேனா இருக்குல்ல, சேமா நான் சொல்றத கேளு. எந்த கட்சி ஜெயிக்குதோ அந்த கட்சிக்கு போய் முட்டு கொடுத்தா அவன் ஏதாவது ஒண்ணு கைய காலை பிடிச்சி முன்னுக்கு வந்துருவான். அவன் அப்புறமே ஜெயிச்ச பின்னாடி என்னாலதான் ஜெயிச்சுன்னு சொல்லி அவன் ப்ரொபகண்டா ஸ்டார்ட் பண்ணுவான். அவனால இது வரைக்கும் எவனும் ஜெயிக்கல. புரியுதா உங்களுக்கு? ஜெயிக்கிற கட்சி அதே மாதிரி விஜய வந்து கொஞ்சம் பட்டர் அடிச்சு பார்த்தான். ஆனா இவர் ஏற்கனவே இந்த மூவி மீடியா அதெல்லாம் ஏற்கனவே இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவனை வெளியே தள்ளி விட்டாரு. உண்மையை நான் சொல்றது இதுதான், எவன் ஜெயிப்பானோ அவன்கிட்ட போய் அவனுக்கு வந்து கொஞ்சம் சாமரம் வீசி பொழைக்கிற பயல்க இவங்கள்ட்ட எந்த ஒரு டேலண்டும் இருக்காது. 2014 இவன் வராட்டியும் பிஜேபி தான் ஜெயிச்சிருக்கும். ஆனா இவன் என்ன பண்ணா, அங்க போய் கை கால பிடிச்சி உள்ள சேர்ந்துட்டு பிஜேபி என்னாலதான் ஜெயிச்சுன்னு சொல்லி ஒரு ப்ரொபகண்டா கிரியேட் பண்ணா, உதச்சு வெளியே தள்ளி விட்டாங்க. புரியுதா உனக்கு? ஒரு நிமிஷம் ரமணமூர்த்தி என்ன, ஒரு நிமிஷம். முள்ளிவாய்க்கால் நினைவுகளை இதயத்தில் ஏந்துவோம், கடல் கடந்து வாழும் நம் தமிழ் சொந்தங்களின் உரிமைகளுக்காக எப்போதும் துணை நிற்போம். யார் சொல்லியிருக்கான்னு சொல்லியிருக்கா, நீங்களே கண்டுபிடிச்சிங்க. ஆமா அண்ணனா? ஆமா அண்ணன் தான் போட்டிருக்காரு, இப்பதான் போட்டிருக்காரு. சிம்பிள் அண்ட் பெஸ்ட், ஓவரா ஃபயர் விடாம அப்படியே வந்து எது பிராக்டிகலா அதை பத்தி பேசியிருக்காரு. ஆமாண்ணே, இப்ப அவர் முதலமைச்சர்ல இப்ப பேசிப்போம். இப்படிதான் பண்ண முடியும், முதலமைச்சர் என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியும். சொல்லுங்க சொல்லுங்க ரமணமூர்த்தி சொல்லுங்க. டிவிகே HQ விஜயில் தானே வந்தது? ஆமா ஆமா. ஓகே உங்களுக்கு தான் திட்டி வச்சிருக்காங்க. டேய் மேல நம்ம கையில ஏன்டா மேல வளவலன்னு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறீங்க? ரிமூவ் பண்ணிட்டு அது டோல்டு பண்ற வேலை. ஆர்டிபி மேல ஷேர் பண்றீங்களா? அண்ணன் போட்ட ட்வீட்டை இந்த போட்டாங்க. நான் போட்டிருக்கேன். ஓ ரெண்டு பேர் தான் போட்டிருக்கீங்க. நான் என்னத்தையா போட்டேன்? ஒண்ணுமே போடலையா? ஓகே சந்தோஷம். எல்லாம் இந்த பூமர் பசங்க ஐபோன் வச்சுட்டு பண்றாங்க. போட்டது யார் தெரியுமா? இந்த படப்பாடி, இந்த அன்பு, அப்புறம் யார் மடி படப்பாடி இரு கனெக்ட் பண்ற அன்பு ஓஜி அன்பு ஓஜி டோல்டு 4 ஓஜி 2 டோல்டு ஒரு அன்பு. இந்த பாலாஜி டோல்டு, இந்த பாலாஜின்னு ஒரு ஐடியா வந்திருக்கு, அதை ஏத்த மேல ரெண்டுல ஒன்னு ரிமூவ் பண்ணி விடு. டோல்டு யாரியா? பாலாஜி டிவிக்கேவா? பாலாஜி டிவிக்கு எங்க காணோமே. ரெக்வெஸ்ட் காட்டுது பாரு. இந்த அம்மா உணவகம் போட்டிருக்கீங்களே, அதுக்கு எதுவும் போட்டாங்களா ஓபி? நாங்க தான் அம்மா உணவகத்தை ஓபன் பண்ணோன்னு. அவங்க எல்லாம் போட மாட்டாங்க, அது எல்டா ஓபன் பண்ணுது. அதே மாதிரி இப்ப இது கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன், அம்மா குடிநீரும் திருப்பி வரும்னு நினைக்கிறேன். பாப்போம் என்ன பண்றாங்க. பேர் மாத்த கூடாது. மாத்த மாட்டாரு. கலைஞர் உரிமை தொகையே மாத்தல, பேரை 2000 ரூபாய் கொடுக்கும் போதுதான் பேர் மாத்துவாரு. பேர்லாம் மாத்த மாட்டாரியா, முன்னாடி இருக்கிற எடுத்துருவாரு, அவ்வளவுதான். இந்த திருப்பி அந்த சீக்கு வந்துருச்சு இந்த ஸ்பேஸுக்கு. எல்லாரும் ஒரே இடத்துல பேசுவாங்க, இல்லாட்டா அமைதியாயிருவாங்க, எல்லாரும் சைலண்ட் ஆயிருவாங்க. ஆமா இல்ல ரமணபுத்தின இங்க ஏதோ இது பாத்துட்டு இருந்தேன், அதனாலதான். பெரம்பூர்ல குப்பை கொட்டி வச்சிருந்தாங்க, நேற்று போட்டிருக்காங்க சிஎம் சார் தொகுதியே எப்படி இருக்குன்ட்டு. இன்னைக்கு சென்னை கார்பரேஷன் அதை கிளியர் பண்ணிட்டாங்க, அந்த வீடியோவும் கீழே போட்டிருக்காங்க, அதை பாத்துட்டு இருந்தேன். குப்பை வந்து இந்த சந்திரசேகர்னு ஒருத்தர் இருந்தாரு முரளி, அவர் இப்ப எங்க இருக்காரு தெரியல. நான் தேடி வந்து டேக் பண்ணி நான் டைரக்டாவே நான் ரிப்போர்ட் அனுப்பிச்சு வைக்கிறேன். அவரு ரொம்ப சூப்பரா பண்ணாரு. அவரை வந்து சத்தியமேவ ஜெயதேன்னு ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி அமீர் கான் வந்து நார்த் இந்தியன் ஒரு மீடியா சேனல்ல ஒரு சீரியல் போட்டுட்டு இருந்தான், அதுல வந்தார் அவரு. ரொம்ப ஃபேமஸானவர் அவரு. குப்பை மேனேஜ்மெண்ட்டுக்கு குப்பை எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கு கொடு, அப்புறமே ஆட்டுக்கு கொடு, அப்புறம் வாத்துக்கு கொடு,
அதுக்கப்புறம் நாய்ங்களுக்கு கொடு, அதுக்கப்புறம் மிச்சம் இருந்தா கோழிக்கு கொடு, அதுலயும் மிச்சம் இருந்தா மீனுக்கு கொடு. நல்ல கான்செப்ட் அது. முரளி பிடிஆர் நம்ம சேர்த்துருவோமா? பிடிஆர்லாம் வேணாயா? ஐயோ அவர்லாம் வேணாயா ப்ரோ. அது முந்தி இருந்த மைண்ட் செட்டுக்கு ஏத்துக்கிற மாதிரி இருந்தோம். எலெக்ஷன் அப்போ அவர் பண்ணதெல்லாம் பாட்டு வேண்டாம் ப்ரோ. வேண்டாம், அவரெல்லாம் பக்கத்துல சேர்க்க வேண்டாயா. அப்பா வேணாம், நமக்கு அந்த பீஸ் நமக்கு வேண்டாம் பாஸ். சும்மா இருங்க. என்ன சொல்றீங்க? நான் வந்து தீர்வேனா வந்தா வரதான் சேரட்டுமா? ஏன்னா நீங்க வேற ரொம்ப நமக்கு ஆப்ஷன் இங்க பாரு. என்கிட்ட வந்து கருத்து கேட்டாரு, நான் கருத்தை சொன்னேன். சேர்ந்தா நான் போய் கடிக்க போறேன். முரளி எனக்கு தெரிஞ்சு 2029 அப்புறம் வந்து சேருவான்னு நினைக்கிறேன் முரளி. ஆமா, அவரு பிரேக் போறேன்றதே எனக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. பிரேக்னாலே அங்க முடிஞ்சிருச்சு. சொல்லி மொத்தமா பிரேக் ஆயிடுவாரு. பாப்போம், அவருக்கு ஆப்ஷன் இல்ல, இங்கதான் வருவாரு. ஆனா தெரியல அண்ணன் சேர்த்துக்கிறாரா என்னன்னு தெரியல. அது அண்ணனோட முடிவு, நமக்கு என்ன தெரியும். ஏகப்பட்ட பேர் வரப்போறாங்க முரளி. எக்ஸ்பீரி தான் உடனே அண்ணன் ட்வீட் போட்டா ஏதாவது ஒரு எமோஷன் ஆக்கி விட்டுருவாப்ல. எக்ஸ்பீரி காலேஜ் படிக்கிற டைம்ல மாசத்துக்கு 1000 ரூபா தான் வீட்டுல போட்டு விடுவாங்க. அதை வச்சுதான் சாப்பிட்டணும். முதல் 15 நாள் எந்த பிரச்சனையும் இல்லை சாப்பாட்டுக்கு. ஆனா மாச கடைசியில 15 நாள் அம்மா உணவு தான் எனக்கு சாப்பாடு போட்டுச்சு. ஒரே ஒரு தக்காளி ஊறுகாய் பிளஸ் அடுத்த மதிய சாப்பாட்டுக்கு சாப்பாடு இருக்க ஒரு நிமிஷம். கடந்த திமுக ஆட்சி வந்த புதுசுல அம்மா உணவகத்துக்கு உடைச்சு நாசம் பண்ணானுங்க. இப்ப தாவேக அரசு அம்மா உணவகங்களை புதுவிச்சு ருசிகரமான தரமான சாப்பாடு போட சொல்லி உத்தரவு போட்டிருக்கு. ரொம்ப நன்றி தலைவர். அடுத்த ரைட்டம் நாம ஒண்ணு போடுவோம், கலப்படாது. நாளைக்கு போட்டோ போட்டு போடுவோம். நான் சாப்பிட்டுருக்கேன் சேமா. எங்க ஊர்ல எங்க இருக்குன்னா இல்ல நாளைக்கு போட்டோ போட்டு போடுவோம். அப்பதான் நல்ல ஜெகஜோதி எரியும். கண்டிப்பா கண்டிப்பா போடுங்க. கொரட்டூர்ல நாளைக்கு முடிஞ்சா போய் சாப்பிட்டு நாளைக்கு எல்லாரும் போட்டோ போடுங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போய் தேனியில பஸ் ஸ்டாண்டு கிட்ட போய் சாப்பிட்டேன். சாம்பார் ஊத்திட்டு ரசத்தை அப்படியே அதுலயே ஊத்திட்டாங்க. என்னடா பண்றீங்க? இல்லங்க மிஸ் பண்ணி சாப்பிடுங்க, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. என்னால சாப்பிடவே முடியல, கை கூட வைக்க முடியல. அப்படியே வச்சுட்டு அப்படியே வந்துட்டேன். இல்ல இவங்க வந்தோடனே முதல்ல உடைச்சானுங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே 2வது நாள் உடைச்சாங்கன்னு நினைக்கிறேன். 2வது நாளே போர்ட உடைச்சு இது பண்ணாங்க. பேனர்லாம் தூக்கி போட்டு கிழிச்சு எடுத்தானுங்க. அம்மா அநியாயம் பண்ணானுங்க. எல்லாம் எடுத்துட்டானுங்க. ஆமா, இது உண்மையிலே நல்ல விஷயம். அம்மா உணவகம் எவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு தெரியுமா? பரவாயில்ல. கலைஞர்